எம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை ஆதரவாகும் எம் இறைமகனே உமக்கே ஆராதனை உமக்கே அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை அகிலம் ஆளும் எம் வல்லவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா அழகான உந்தன் அன்பான சிந்தை அழகான உந்தன் அன்பான சிந்தை அகலாக்கி வழிகாட்டவா ஆ ஆ ஆ ஆ ஆ அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா தனியாகும் போதும் தடுமாறும் போதும் தகைவில்லா நட்பின் துணையாகவா பழி சேரும் போதும் பகை சூழும் போதும் அறிவுள்ள உண்மை உறவாகவா உண்டான உணவு ஞானம் விட பெரிது உண்டான பானம் வானம் விட பெரிது நன்மை உயிர் உணவாய் உளம் தருகையில் உன்னேய பார்வைகள் உயிர் சேருதே தசத மதமம் ரிகசமா தசத மதமம் ரிகசமா அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா
போதும் அருகிருந்து தேற்றும் தாயாகவா. ஒரு இழக்கும் போதும் உயிரிழக்கும் போதும் உயிர் தந்த நீயே உயிரேற்கவா. நீ தந்த வார்த்தை வழியெல்லாம் ஒளிரும், நீ வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வெல்லாம் விளிரும். அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழகான உந்தன் அன்பான சிந்தை, அழகான உந்தன் அன்பான சிந்தை அகலாக்கி வழிகாட்டவா. ஆ ஆ ஆ ம் ஆ லலலலா. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, இறை ஆட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது. லூக்கா 17:21 சொல்கிறது. இந்த இறை ஆட்சி நம் நடுவிலே இருக்கிறது. ஆனால் அதை செயல்படாமல் ஆக்குவதற்கு சில சுயநல சூழ்ச்சிகள் நமது மத்தியிலே சுற்றி கொண்டே இருக்கிறது. அதற்காக நம்ம அதை எதிர்த்து போரிட்டால்தான் இந்த இறையாட்சி இயங்கும் என்பது உறுதி. நம் நடுவே இருக்கிற இறையாட்சியை அமல்படுத்துவது அவ்வளவு எளிதான செயலும் அல்ல. இன்றைக்கு அதற்கு நாம் போரிட வேண்டியிருக்கிறது. இறைவனை மட்டுமே நினைத்தவாறு போரிட்டு அலகையின் ஆசைகளின் மீது வெற்றி கொள்ள வேண்டும். 2 விதத்திலே போரிட்டு இறை ஆட்சியை அமல்படுத்த அவசரமாய் இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒன்று அமைதி போர், இன்னும் ஒன்று அரட்டும் போர். நமது உள்ளத்தில் உறைந்து கிடக்கிற தீமைகளை விரட்டுவதற்கு போராட வேண்டும். இந்த போரும் கடினமான போர்தான். இதை தினமும் தியானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மௌனமாக வெற்றி கொள்ள வேண்டும். மௌனமாக தியானித்து நம்மை வெற்றி கொள்வதால் இது மௌன போர் என அழைக்கப்படுகிறது. எனவேதான் நிறைய பேர் மௌனமாக இருக்கிறதை விரும்புறது கிடையாது. மௌனமாக அமைதியாக இருந்தால் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கும். சிந்திச்சா நல்லது கெட்டது தெரியும். கெட்டது தெரியும் போது அதை மறைச்சு வைக்க பார்ப்போம். நல்லது தெரிஞ்சோடனே பீத்த பெருமையில் நடப்போம். யாராவது நல்லது கெட்டதுன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எனவே அமைதியாக இருந்துட்டு போனால் நல்லதுன்னு நினச்சா அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை. எனவே அப்படி வந்தது போல பேசி வந்தது தின்னுட்டு போயிட்டுருப்போம் என்கிற கூட்டத்தில் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. நாம் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் அமைதியாக தியானம் செய்து ஒவ்வொரு நாளும் நான் என்ன பேசுகிறேன், நான் எங்கே பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன், எப்படி வாழுகிறேன் என்பதை நாம் தியானித்தோம் என்று சொன்னால் இறை ஆட்சி நிச்சயமாக நமக்குள்ளே இயங்க தொடங்கும். இரண்டாவது,
நம் வாழும் இடங்களில் மனிதர்கள் அரக்கத்தன்மையோடு நடக்கிற போது அதை எதிர்த்து செயல்படவும் நாம் தொடுக்கிற போரே அரட்டும் போர். இன்னை பார்த்தோம்னா சமுதாய தீமைகளை திட்டம் போட்டே அரக்கத்தன்மையில் செய்கிற மனிதர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். சமூகத்திலும் உண்டு, சமயத்திலும் உண்டு, பங்குகளிலும் நான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன். நமது செயல்பாடு அந்த அரக்கர்களை அரட்டுகிற வண்ணம், அவர்கள் செயல்களை அச்சுறுத்துகிற வண்ணம் அமைய வேண்டும். இந்த போரை நாம் தொடுக்கும் போது இறையாட்சி இயக்கத்தில் இருப்பதை நம்மால் எளிதாக கண்டறியலாம். இதுவும் கடினம் அல்ல, எளிதான காரியம் அல்ல, சவால்கள் பல நிறைந்த ஒன்று. நேற்று பெஞ்ச மழையில இன்று முளைத்த காளான் போல பலவிதமான பெயரில கிறிஸ்துவின் சபைகள் முளைக்கிறதே. இதோ அங்கே, இதோ இயேசு இங்கே என்று கத்துகிற ஒரு சில கூட்டங்கள் வருகிறது. அதோ அழைக்கிறார், இதோ அழைக்கிறார், இதோ இறங்குகிறார், அதோ பேசுகிறார் என்றெல்லாம் நான் நினைச்சு பார்க்கேன். இயேசுவை இப்படி போட்டு கூறு போடுவார்களே அப்படின்னு. இயேசு கதவை தட்டுகிறார், இயேசு குணப்படுத்துகிறார், அது எல்லாம் தெரிஞ்சது தானே. அது ஏன் கத்துற? ஏதோ அங்கே, அதோ அங்கே என்ற அழைப்புகள் ஏன்? நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரும் வேண்டாம். லூக்காஸ் 17:23 சொல்லுகிறது. இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது. வெளியே தேட வேண்டாம், அங்கு இங்கு என்று அலைய வேண்டாம். அது மின்னலென மாபெரும் சக்தியாக உங்களிலும் சுற்றிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலாக உங்களுள் உள்ளது. உங்களுள் இருக்கின்ற இந்த சக்தியை அடையாளம் காண வேண்டும். இருக்கும் இடம் விட்டு எங்கேயோ தேடி அலைந்து, பல்வேறு சபைகளை தேடி அலைந்து, நகை நட்டை இழந்து, பணத்தை கொடுத்து, நேரத்தை செலவிட்டு, வேலை விட்டுவிட்டு, குடும்பத்தை பரிதவிக்க விட்டுவிட்டு, இறுதியிலே பைத்தியம் பிடித்து அலைய வேண்டாம். நீ இருக்கிற உன் கத்தோலிக்க சபையில் இறையாட்சி நிறைவாக உள்ளது. உன்னுள் உன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற இந்த மாபெரும் வல்லமையாம் இறையாட்சியை அவரது சாட்சியாய் வாழுகிற போது கண்டு உணர முடியும். அதனால நான் வேற சபைகளை மோசம் நான் சொல்ல வரல. நோ, ஐ டோன்ட் நெவர் ஜட்ஜ் தட். எங்கும் அலைய வேண்டிய தேவையில்லை. அதை மட்டும் பார்த்து கொள்வோம். இறையாட்சி நம்மிடத்திலே இயங்கும், தொடரும், செயல்படும். ஆமேன். மன்றாடுவோமாக. வானக தந்தை இறைவா, உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம். உமது அரசு வருகை என்று வேண்டுகிறோம். உமது ஆட்சியின் அரசாட்சியின் கூறுகளை எங்கள் வாழ்விலே கடைபிடிக்க அருள்தாரும். உமது ஆசிரியர்களை நாங்கள் வெளியே தேடாமல் எங்களது வாழ்விலும் பணியிலுமாக கண்டுகொள்ள அருள்தாரும். ஆண்டவரே, ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டு
தொட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட
அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
பிறக்குமே. புதிய உறவின் கீதம் இணைந்து பாட உலகு சிறக்குமே. அன்பு நெறியில் நாம் நடக்க அமைதி பிறக்குமே. புதிய உறவின் கீதம் இணைந்து பாட உலகு சிறக்குமே. ஜாதி மத பேரில் எழும் வன்மை அழிக்கவே இயேசு சரிசமமாய் இணைந்து வாழ கற்று தந்தாரே. ஜாதி மத பேரில் எழும் வன்மை அழிக்கவே இயேசு சரிசமமாய் இணைந்து வாழ கற்று தந்தாரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.